ஜக்காத் யார் மீது கடமை அது பார்க்கலாம். ஒன்று, அவர் சுதந்திரமானவராக இருக்க வேணும், சுதந்திரம் உள்ளவராக இருக்கணும். அது அப்படின்னா அந்த காலத்தில் வந்து அடிமைகளாக இருந்தாங்க. அடிமைகள் சம்பாதித்தால் அடிமைக்கு சொந்தம் இல்லை, அவருடைய எஜமானுக்கு தான் சொந்தம். யார் அடிமையாக வச்சுருந்தாலும் அவங்க தான் சொந்தம். ஆனால் இந்த காலத்தில் பொறுத்தவரை அதனால் ஒருத்தர் ஜக்காத் கொடுக்கணும்னு சொன்னால் அவர் சுதந்திரம் உள்ளவராக இருக்கணும், அடிமையாக இருக்கணும். இந்த காலத்தில் அந்த அடிமைகள் இல்லை. ஒன்று. இரண்டாவது, முஸ்லீமாக இருக்கணும். காஃபிருக்கு வாஜிப் இல்லை. காஃபிருக்கு இது ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் முஸ்லீம் நாடுகளில் காஃபிர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, காஃபிர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள்ட்ட ஜிஸ்யா என்ற வரி மட்டும் வசூலித்தாங்க. அந்த வரி எப்படின்னு சொன்னால் ஒரு 100 ரூபாய்க்கு 1 ரூபா வசூலித்தார்கள், அவ்வளோதான். அதை கொடுத்துட்டா அவருடைய உயிருக்கும் உடமைக்கும் இஸ்லாமிய அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கும். ஜக்காத் அப்படி இல்லை, 2 ரூபா 50 பைசா, 2 ரூபா. அதனால் ஜக்காத் கொடுக்கணும்னு சொன்னால் அவர் முஸ்லீமாக இருக்கணும், காஃபிராக இருக்கக்கூடாது. மூணாவது, அறிவுள்ளவராக இருக்கணும். எல்லாம் முட்டாள்களா? அப்படி இல்லை. அறிவுள்ளவர் சொன்னால் பைத்தியக்காரராக இருக்கக்கூடாது. ஏன்னா பைத்தியக்காரருக்கு எவ்வளோ சொத்து உரிமை இருந்தாலும் அவருக்கு ஜக்காத் கடமை இல்லை. ஒரு பைத்தியக்காரர் ஒரு பெரிய செல்வந்தர், அவர் மகன் 5 பைத்தியக்காரர் ஆகிட்டாரு, சொத்து மட்டும் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, அப்படியே இருக்குது. வேறு யாரும் பார்த்துட்டு இருக்காங்க, அதாவது கார்டியன், கண்காணிப்பாளர். ஆனாலும் அவர் தெளிவுகின்ற வரைக்கும் ஜக்காத் கடமை இல்லை. அப்புறம் அறிவுள்ளவராக இருக்கிறோம். 3. பருவம் அடைந்தவராக இருக்கிறோம். பருவம் சொன்னால் வயசுக்கு வந்திருக்கிறோம். பெண் இருந்தால் நமக்கு தெரிஞ்சிடும், ஆணாக இருந்தால் இஸ்லாம் வந்து 15 வயசு முடிஞ்சிருக்கு. 15 வயசு சந்திரன்காரங்களை முடிஞ்சிருந்தால் அவருக்கு சொத்து நிறைய இருக்கு சொன்னால் அவர் கொடுக்குறோம். இல்லை 15 வயசுக்குள்ளே ஆணோ அது பெண் வந்து பருவம் அடையாத போதோ சொத்துக்கள் இருந்தால் அந்த சொத்துக்கள் மீது ஜக்காத்து கிடையாது. குழந்தைகளுடைய ஜக்காத்து ஒரு செல்வத்தில் ஜக்காத்து கிடையாது. அடுத்தது என்ன சொன்னால், இதுதான் சட்டம். ஏன்னா இல்லை தகப்பனா பொறுப்புன்னு சொன்னால் இல்லை, அந்த குழந்தைக்கு உள்ள சொத்து இருக்குன்னு சொன்னால் குழந்தையா இருக்கிற வரைக்கும் ஜக்காத் கிடையாது. சரி, ஜக்காத் கடமையான பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் 3 பொருள் தான். ஒன்று தங்கம், வெள்ளி அல்லது பணம். இந்த 3 தான் கடமையாகும்.